ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சிறப்பு பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே சனி பகவான் ஜென்ம சனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். 12ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். 6-12 அச்சுகளில் ராகு எதுக்கள் இருக்க, குருவின் பார்வையில ராகு இருக்கிறார். சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். இந்த ஆண்டினுடைய ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் குருநாதர் அதிசாரமாக சென்று கடகத்திலே 5ஆம் இடத்துல உச்சமடைகிறார். 5ஆம் இடத்துல உச்சமடைகிற குரு நேரடியாக ராசியை பார்க்கிறார். ராசியில இருக்கக்கூடிய ஜென்மச்சனி பகவானையும் அவரையும் பார்த்து சாந்தப்படுத்துகிறார். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அளவில் 6ஆம் இடத்துல சிம்மத்தில் சென்று குருநாதர் அமர இருக்கிறார் அதிசாரமாக. இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவானுக்கு எந்த இடப்பெயர்ச்சிகளும் இல்லை, மீனத்தில் தான் இருக்க போகிறார். ஜென்மச்சனி தான் இயங்கிக் கொண்டிருக்க போகிறது. இந்த ஆண்டினுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதத்துல ராகு கேதுக்கள் இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் முதல் வாரம் அளவில் தோராயமாக. எப்படி பார்த்தாலும் பெரிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும், இந்த வருடாந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் குரு மட்டும்தான் அப்படியே நகரப் போகிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி 5ஆம் இடத்திலும், அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அதிசாரமாக சிம்மத்திலும் அமரப் போகிறார். இப்போது 4ஆம் இடத்துல மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் குரு. மீன ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டுல என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல சுகஸ்தானம் வலுவடைந்து இருக்கிறது குருவின் இருப்பால. என்னதான் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல, மன நிம்மதியில ஒரு குறையும் இருக்காது. நல்லபடியாக அன்றாட கடமைகளை செய்யக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியம் இயல்பாகவே இருக்கும். சுகஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு நேரடியாக சமசப்தம பார்வையாக 180 டிகிரியில நேரடியாக சமசப்தமமாக உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் இல்லைங்க. அதாவது நான் சொல்வது, தொழில் அடிப்படையில என்னதான் இந்த ஜென்ம சனி பகவான் உங்களுடைய மனதில், உங்களுடைய புத்தியில, உங்களுடைய உடல்ல தேவையில்லாத அசௌகரியங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் தொழில் நல்லபடியாக இயங்கிக் கொண்டே இருக்கும், ரன் ஆகி கொண்டே இருக்கும், ஒரு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். தொழில, வேலையில, உத்தியோகத்துல தேவையில்லாத குழப்பங்கள் நிச்சயமாக இல்லை. மனதிலையும் உடல்லையும் அசௌகரியங்களை இந்த ஜென்ம சனி தந்து கொண்டிருப்பார். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி மறதியை தருவார், சோம்பலை தருவார், பிடிவாதத்தை தருவார், தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, தடை தாமதங்களை தருவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பார். ஆனாலும் சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கிற போது தொழில, வேலையில, வருமானத்துல, உத்தியோகத்துல எந்த தங்கு தடையும் இல்லாமல் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை இந்த குருவினுடைய சப்போர்ட் இயல்பாக உங்களுக்கு தருகிறது. கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் 5ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். 5ஆம் இடம் மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய குருநாதர் சென்று சேர்வதற்கான சரியான அற்புதமான இடம் என்று ஜோதிட துறையில சொல்லப்படவில்லை. ஆனாலும் 5ஆம் இடத்துல குரு ராசிநாதன் உச்சமடைந்து நேரடியாக ராசியையும் பார்த்து புனிதப்படுத்தி கூடுதல் நன்மையாக ராசியிலேயே இருக்கக்கூடிய ஜென்மச்சனி பகவானையும் சாந்தப்படுத்துகிறார். அதாவது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதியில இருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலேயே பொற்காலம். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 31ஆம் தேதி, இந்த பெர்டிகுலர் பீரியட் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்குமே உங்களோட வாழ்க்கையில நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். அதாவது உங்களுக்கு என்ன அவயோக தசாபுத்திகள் கூடாத தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு 35% நன்மைகளை பெற்று விடுவீர்கள். அற்புதமான பொற்காலம். அதாவது ராசி உச்சகுருவின் பார்வையில் வருகிறது. ராசியில இருக்கக்கூடிய ஜென்மச்சனி உச்சகுருவின் வீட்டுல, உச்சகுருவின் பார்வையில ஜூன் மாதம் 2ஆம் தேதியில இருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அற்புதமான பொற்காலம். ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டும், ஏதாவது புது முயற்சிகள் எடுக்க வேண்டும். இந்த அமைப்புகளை இந்த கால பகுதிக்குள் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக வேண்டாம். என்ன இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. அவரவர் வாழ்க்கை, அவரவர் வயதுக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும். அது மட்டும் இல்லை, 6ஆம் இடத்துல குரு அதிசாரமாக சிம்மத்திலே சென்று அமர்கிற போது அங்கே கேதுவோடு சேர்ந்து கீழ யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது ராகுவோடு குரு சேர்க்கிற போது சண்டால யோகம், செவ்வாயோடு குரு சேர்க்கிற போது குரு மங்கள யோகம், சந்திரனோடு குரு சேர்க்கிற போது அதாவது அதாவது குரு சந்திர யோகம், சூரியனோடு குரு சேர்க்கிற போது சிவராஜ யோகம், இங்கே கேதுவோடு குரு சேர்க்கிற போது கீழ யோகம். இதைத்தான் கோடீஸ்வர யோகம் என்று சொல்கிறார்கள்.
அதாவது 6ஆம் இடம் குருவின் இருப்பால புனிதம் அடைகிற போது வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் இடத்துல இருக்கிற ஒரு குரு 2ஆம் இடம், 10ஆம் இடம், 6ஆம் இடம் இந்த அமைப்புகளை சுபப்படுத்துவார். அவருடைய இருப்பாலும் அவருடைய பார்வையால். உண்மையில சொல்றேன், அதாவது நல்ல வேலை கிடைக்கும், தொழில முன்னேற்றமாக போகலாம், வருமானத்துல ஒரு குறையுமே இல்லை. என்னதான் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் வேலை இந்த ஆண்டு முழுவதும் என்னதான் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல நிச்சயமான நன்மைகள் நடக்கும். அதுல எந்த குறையும் இல்லை. நீரால் அழிந்தது போய் நீர் இல்லாமல் அழிந்தது போய் விவசாயிகள் பட்ட கவலைகள் எல்லாம் 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக நிறைவேறும். அதாவது குறைந்தபட்சம் உங்களுக்கு அதாவது இந்த உதவித்தொகையாவது நிச்சயமாக கிடைக்கும். விவசாயிகள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை, தயாராக நீங்கள் இருக்கலாம். 2026ஆம் ஆண்டு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. அதாவது இந்த ஆண்டு முழுவதும் 2026ஆம் ஆண்டு முழுவதும் மீன ராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான நிரந்தரமான நட்பலன் என்னன்னு சொன்னா, வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம் இந்த வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் நல்லபடியாக செயல்பட போகிறது குருவோட துணையால. அதாவது நமக்கு கெடுதல் ஒரு ஜாதகத்துல நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் அதீதமான கெடுதலை தரக்கூடிய முழு பாவர் யார்? சனி பகவான். இப்போது அவர் உங்களுக்கு ஜென்மச்சனியாக நடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கோச்சார அமைப்புகளிலேயே ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, ஜென்மராகுதான் இருக்கிறதுலே அசௌரியம் தரக்கூடிய அமைப்புகள் இப்போது அதான் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவரை நேருக்கு நேர நின்று ஃபைட் பண்ணி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வாங்கி தரக்கூடிய ஒரே ஒரு மனிதர் இருக்கிறார். யார் அவர்? குருநாதர். குருவின் வலிமை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு செயல்பட போகிறது. ஆண்டின் தொடக்கத்திலேயே சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கடகத்திலே உச்சமடைந்து ராசியையும் பார்த்து ராசியிலே இருக்கக்கூடிய ஜென்மச்சனியையும் பார்த்து சாந்தப்படுத்துகிறார். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அளவில் அதிசாரமாக சென்று சிம்மத்திலே அமர்கிற போது கோடீஸ்வர யோகத்தை, கேள யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு 2 உங்களுடைய வருமானம், 6ஆம் இடம் உங்களுடைய வேலை, 10ஆம் இடம் உங்களுடைய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அதாவது இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இருந்தே வேலை, தொழில், வருமானத்துல எந்த அதாவது குறைவுகளும் இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன். அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ராசி மீன ராசி. அதாவது மீனத்தில் தான் சுக்கிரன் உச்சம், மீனத்தில் தான் குரு ஆட்சி. அதாவது இந்த பூமியில் நல்லபடியாக வாழ வேண்டும், ஒரு சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஏக்கமும் இருக்கும். எல்லோரோடும் நல்லபடியாக வாழ வேண்டும், எல்லோருக்கும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். 2 முனைகளும் ஒரே இடத்தில் சந்திக்கிற இடம் மீன ராசி. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கொடை வள்ளலாகவும் இருப்பார்கள், இந்த உலக இன்பங்கள் விரும்பிகளாகவும் இருப்பார்கள். அந்த 2மே 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. நீங்கள் சுப செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆண்டின் ஆரம்பத்திலேயே 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இயல்பாகவே மீனராசிக்காரர்கள் கொடை வள்ளல்கள் தான். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சுப செலவுகள் இருக்கிறது. வேலை, தொழில முன்னேற்றங்கள், மாற்றங்கள், வளர்ச்சிகள் நல்லபடியாக இருக்கிறது. வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. மனசுல உண்மையாகவே நிம்மதி இருக்கும். ஐயா, ஜென்மச்சனை காலத்துல ஒவ்வொரு ஜோதிடர்களும் உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறது, அப்படி நடக்காது, இப்படி நடக்காது, நன்றாக இல்லை என்று சொல்கிறார்கள். நீங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது சொல்கிறீர்கள். ஐயா, இது முரண்படுகிறதே, என்ன சிக்கல் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால், உண்மையில சொல்றேன், நீங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உஷாராக இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், வயசு காலத்துல இந்த 7.5 சனி பகவான் உங்களுக்கு முதல் சுற்றாக வந்திருந்தால், உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 6, 8 போன்ற அவயோக பாவத்துவ தசாபுத்திகளும் நடந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதியும் வலிமை இல்லாமல் போய் சந்திரனும் தேய்பிரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்து இப்போது உங்களுக்கு வயசு காலமாக இருந்து இது முதல் சுற்றில் வந்திருந்தால் நீங்கள் தான் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். அகலக்கால் வைக்கக்கூடாது, இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது, புதிதாக எதையும் ஆரம்பிக்க கூடாது, வெளுத்ததெல்லாம் பால் என்று எல்லோரையும் நம்பி பழகக்கூடாது, நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காதல் என்ற பேர்ல தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது, துரோகங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வயசு காலத்துல முதல் சுற்றாக 7.5 சனி வந்து உடைய பிறந்த ஜாதகத்துல சந்திரன் பலவீனமாக தேய்பிரையாகி அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் தான் உஷாராக இருக்க வேண்டும். மற்ற யாருக்குமே எந்த கெடுதலும் இல்லை, எல்லா நன்மைகளும் நடக்கும். அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப தசாபுத்திகளின் அடிப்படையில. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால முடிந்தவர்கள் திருநள்ளாறு நேரடியாக சென்று அங்கே சனீஸ்வர பரிகாரங்களை செய்து கொண்டு அங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கி விட்டு வருவது நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் இந்த பூமியில எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், நீங்கள் வாழ்கிற நாட்டிலேயே ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கிற நவகிரக சன்னதியிலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் எரித்து விட்டு அல்லது இந்த எள்ளு எரித்து விட்டு அல்லது எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விட்டு வெளியிலே வருகிற போது அன்னதானம் கொடுத்து விட்டு வாருங்கள். எல்லா நன்மைகளும் நடக்கும். கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. வயசு காலத்துல இளையவர்களாக இருந்து உங்களுக்கு முதல் சுற்றாக இந்த 7.5 சனி வந்திருந்தால் நீங்கள் தான் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். மற்ற எல்லா அமைப்புகளுமே நன்றாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு
மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல, ஒரு சிறப்பு பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.